நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. மக நட்சத்திரத்தோட 4 பாதம், பூர நட்சத்திரத்தோட 4 பாதம், உத்திர நட்சத்திரோட 1ஆம் பாதம், இந்த 9 பாதங்களை கொண்டது தான் சிம்ம ராசி. இந்த ராசியோட பொது பலனை பார்க்கலாம். பொதுவாக இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அணுகுமுறை அப்படின்றது கம்மின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் குறைக்க வேணும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் நம்மளோட ஏமாற்றங்கள் அதிகமாகும். அதனால் இந்த சமயத்தில் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் குறைச்சி இருக்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் சரியான நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொருள் விரயம் ஏற்படுறதுக்குண்டான சாத்தியதைகள் அதிகம். உங்களோட ராசிக்குண்டான அதிபர் சூரியன். இவர் பலம் பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆவணி புரட்டாசி அந்த சமயத்தில் நல்ல பலத்தை கொடுப்பார். அந்த சமயங்களில் உங்களோட முயற்சிகள் ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். அதே மாதிரி தெய்வ ரீதியான வழிபாடுகளால் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ஏமாற்றமான வாழ்க்கை தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுக்குண்டான சாத்தியதை அதிகம். அதே மாதிரி கோப சுபாவங்களால் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுக்கு இழப்பு, பண இழப்பு, பொருள் இழப்பு, கௌரவ இழப்பு, இதெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான சாத்தியதை உண்டு. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்ற இடத்துல சில சமயங்களில் வேகத்தை விட விவேகத்தை காமிச்சிங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். இது பொது பலன். இண்டிவிஜுவலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பு ரீதியாகட்டும், அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரத்துக்குண்டான சாத்தியம் உண்டு. அதனால் பேர் புகழ் கிடைக்கிறதுக்குண்டான அனுகூலியம் உண்டாகும். மனக்குழப்பங்கள்லேருந்து குழந்தைங்க முதல்ல வெளில வருவாங்க. ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அந்த வேலைகளை செய்யறதுக்குண்டான அனுகூலியம் வரும். ஒரு சின்ன குழந்தைங்களாகட்டும், பெரிய குழந்தைங்களாகட்டும், அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு சரியான ரீதியில் ஒரு முடிவெடுத்து நல்ல விதமாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குண்டான சாத்தியங்கள் உருவாகும். அதே மாதிரி உத்தியோகக்காரங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் சரியான ரீதியில் இருக்கக்கூடிய இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அங்கே போனதையும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்குண்டான சாத்தியதை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புது உத்தியோகம் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஒரு உத்தியோகத்துலேருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாறுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது இங்கே நம்ம சொல்லாமல் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அங்கே உத்தியோகம் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் போகும்போதே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அது உங்களோட நட்பு வட்டாரத்துலையாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கவங்க, அது மாதிரி விஷயங்கள். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட வாய் விடாமல் இருந்து நீங்கள் அது மாதிரி புத்திபூர்வமாக பழச்சிக்கிறது நல்லது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை யார்கிட்டையாவது சொல்கிறதுனால அது ஈஸியாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். இதனால் வேலை இழப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய விவாகம் அப்படின்ற விஷயத்தில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் கிடைக்கும். பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. சரியான ரீதியில் விவாகமாகும். உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பொறுத்து அதுக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபர், 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, கலத்திரக்காரகன் எப்படி இருக்கான்றது அதில் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்தது. தெய்வ ரீதியான வழிபாடுகளால் உங்களோட சில விஷயங்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். புத்திரபாகியக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் புத்திரபாகியம் ஆகிறதுக்குண்டான சாத்தியதை உண்டு. சிலரோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் பலம் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு புத்திரபாகிய தடை ஏற்படுறதுக்குண்டான சாத்தியதைகளும் அதிகம். சின்ன சின்ன நிவர்த்திகளுக்கு தெய்வ ரீதியான அணுகுமுறை ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் ஆஞ்சநேயரை ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவபெருமான், ஆஞ்சநேயர் 2 பேரையும் ஞாயிற்றுக்கிழமைகளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை தரும். இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்கும். பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் சரியானபடி அமையறதுக்கு உண்டான சாத்தியதை ஒன்று. குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமான மனோநிலை ஏற்படுத்தும். தெய்வ ரீதியான வழிபாடுகளால் ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை அணுகுமுறையும் நடக்கும். பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. இந்த பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகளும் மனக்கசப்புகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அது பெருசாக அவங்க மனசை பாதிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் குறைவு. வயோதிகர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்.
இந்த உடல் ரீதியான தொந்தரவு அப்படிங்கும்போது புதுசாக வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி புது வியாதிகள் வர்றதுக்குண்டான சாத்தியதை வரும். ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் புதுசாக ஒன்று தொத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் அறுவை சிகிச்சை, மாத்திரை மருந்துகள் மாற்றுறது, இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்து உங்களுக்கு சரிபடலை, அதனால் புது மருந்து மாத்திரம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சாத்தியதை உண்டு. பொதுவாக நீங்கள் தன்வந்திரி மூர்த்தியை ஜாஸ்தி ஜபம் பண்ணுங்க. சுதர்சன ஜபம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலியத்தை கொடுக்கும். தெய்வ ரீதியான வழிபாடுகளால் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கையில். அதே மாதிரி வெளியில் போகும்போது வரும்போதும் கொஞ்சம் கவனமாகவும் யாரோட துணையோடு போகிறது நல்லது. ஏன்னா உங்களோட உடல் சார்ந்த தொந்தரவுகளால் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதனால் ஒரு உடல் தெரிஞ்சவங்களுடைய யாரோடய போகிறதுக்கு உண்டான பலத்தை கொடுக்கணும். மற்றபடி பெருசாக இந்த வருஷம் ராசி அப்படின்றது நல்லதாக நடக்கும். உங்களோட குலதெய்வ அனுகிரகத்தையும் தெய்வ அனுகிரகங்களும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.